الصلاة والسلام على رسول الله. فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اشما شئت فإنك ميت به. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து தக்வாவுடனான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனிதர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் மூலமாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். உலகத்துல நாங்க வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் 100 தடவை ஞாபகப்படுத்திய ஒரு விடயம். அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை, மௌத்தை, ஹயாத்தை 100 முறை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அந்த 100 முறை ஞாபகப்படுத்தினாலும் அந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு சில ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் அஃபலா தஅகிலூன், அஃபலா யதஃபக்கரூன், அஃபலா யததப்பரூன் இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல விடயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் எங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்த இந்த மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாங்க எவ்வாறு எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்வத்துல் ஹசனா, அழகிய முன்மாதிரிகள் என்ற வாழ்வியலை படித்தாலே அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சீதேவிகளாக வாழ்ந்து புனிதர்களாக மரணிக்கலாம். ஆனால் மனிதர் என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகளின் மூலமாக உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சில நேரங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்வதை போல, குர்ஆனுடைய ஆயத்துகளை படிக்கின்ற சமயம் எங்களுக்கு விளங்கும், அல்லாஹ் ஒரு சில மிருகங்களை அதனுடைய தன்மையை வைத்து கண்ணியப்படுத்துகிறார். மனிதர்களுடைய சில தன்மையை வைத்து சில மிருகங்களுக்கு ஒப்பாக்குகிறார். நாயை போல, பன்றியை போல, கழுதையை போல, கமதலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமக்கும் கழுதையை போல. காரணம், படித்த இல்மை கொண்டு அமல் செய்யாத கூட்டத்தினரை பார்த்து அல்லாஹ் கழுதை என்கிறான். வாழ்க்கையில் எந்த ஒரு நலவை செய்யாமல் புனிதர்களாக வாழ வேண்டிய மனிதர்கள் மடையர்களாக, அதாவது முரணான முறையில் அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு அனுப்பினானோ அந்த நோக்கத்தை மறந்து வாழ்வீர்களானால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இழிவுபடுத்தக்கூடியவாறு குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே,
மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் போது மனிதன் அல்லாஹ்வை விட்டும் தூரமான நிலைமையில் வாழ்கிறான் என்பதை அல்லாஹ் எவ்வாறு தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி உலகத்தினுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். நாளாந்தம் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் ஆக அடிவானத்தில் இறங்கி என்சிலு தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, அடிவானத்துக்கு இறங்கி அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா? நான் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் எங்களை கூவி அழைக்கிறான். வாராந்தம் அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். வருடாந்தம் அல்லாஹ் அழைக்கிறான். சந்தர்ப்பங்களுக்கு மேல் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களை புனிதர்களாக ஆக்குவதற்காக வேண்டி எங்களிடம் அழைத்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இன்று நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம். அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தை நாங்கள் அடைந்த சமயத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு விடயம், ஒரு முக்கியமான ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். இன்றிலிருந்தாவது நாங்கள் அதனை தொடர்படியாக ஓதுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம், யா அல்லாஹ் ரஜபிலையும் ஷஅபான்லையும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை எத்தக்கூடிய அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஷஅபானுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வது என்பது உலகளாவிய ரீதியில் சொத்து செல்வங்களை, பணம் காசுகளை நாங்கள் அடைந்து கொள்வதல்ல. ரஜபுடைய பரக்கத் என்பது, ஷஅபானுடைய பரக்கத் என்பது இந்த வாழக்கூடிய காலத்தை நீடித்து தந்து அந்த மகா பெரும் ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறது தான் அந்த பரக்கத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்துல மிக முக்கியமான சில அமல்கள் இருக்குது. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஷஅபானுடைய மாதத்துல பிறை 15வது நாள்ல வரக்கூடிய நிஸ்ஃபு ஷஅபான், அதாவது அரைவாசி ஷஅபானுடைய அரை பகுதியில் வரக்கூடிய சில முக்கியமான அமல்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதா கானத் லைலத்தி, அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷஅபானுடைய அரை பகுதி உங்களிடத்தில் வந்து விட்டால் நீங்க அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், அல்லாஹ் உங்களுடைய முஃமின்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பான் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அந்த இரவுல மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் முடிவு செய்வான் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், உலக மக்கள் அனைவர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பான் அல்லாஹ், 2 வகையான மனிதர்களுடைய பாவங்களை தவிர, இல்லாலி முஷ்ரிக்கின் நிராகரிப்போருடைய பாவத்தையும், மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை, அதாவது பிளவுகளை உண்டுபடுத்தக்கூடிய அந்த பிளவு உண்டுபடுத்தக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்துல சொல்றாங்க, காட்டி அவர் ரஹம், அதாவது எங்கட சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ஷஅபானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் நாங்கள் நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் தான் ரமலானை அடைய வேண்டும். ரமலானை நாங்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் புனிதர்களாக மாறி ரமலானுடைய அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஷஅபானிலே அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஷஅபானுடைய மாதத்தில் எங்களுக்கு நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளை வைத்திருக்கிறான். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன், எந்த மாதத்தில் நோட்காத அளவு ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்கள் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்துல உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஷஅபானுடைய மாதத்துல நீங்க இவ்வளவு நோன்பு நோட்கிறீர்களே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அமல்கள்
அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு திங்களும் வியாழக்கிழமையும் ஷாபானுடைய மாதத்தில் நிஸ்ப ஷாபானிலும் அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. அந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலைமையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்யக்கூடிய சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதுவெல்லாம் பாவம் என்று எங்களோட மனது சொல்கிறதோ, எங்களோட உள்ளம் அதை பாவம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றதோ, இந்த ஷாபானுடைய மாதத்தில் அது அத்தனை வகையான பாவங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான காலத்தில் நோன்பு நோட்பார்கள். எந்த அளவு நோன்பு நோட்பார்கள் என்றால், ஷாபானுடைய காலத்தில் நோன்பு நோட்பார்கள். நோன்பை விடவே மாட்டார்களா என்று சொல்லக்கூடிய அளவு நோன்பு நோட்பார்கள். இன்னும் சில காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுவார்கள். இவர்கள் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க மாட்டார்களா என்னும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு விடுவார்கள். ஆனால் ரமலானுடைய மாதத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்புகளை நோற்ற ஒரு காலம் என்றிருந்தால் அது ஷாபானுடைய மாதம் தான் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, நாங்க ஷாபானுடைய மாதத்துல சுன்னத்தான நோன்புகளை முடிந்த அளவு பிடித்துக் கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை வியாழக்கிழமை நாட்கள்ல சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறது சுன்னத்து. அந்த நோன்புடைய சிறப்பாகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் யாரு திங்கள் வியாழக்கிழமை நாட்களில் நோன்பை நோட்பார்களோ ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் நோன்பு நோட்டத்துக்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஷாபானுடைய மாதத்துல கிட்டத்தட்ட 8 நாட்கள் வரும். அந்த 8 திங்கள் வியாழன் என்று கணக்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 8 நாட்கள் வரும். அந்த 8 நாட்களிலாவது நாங்க சுன்னத்தான நோன்புகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல வெண்மையான நாட்கள் என்று சொல்லுவாங்க, ஐயாமுல் பீர் என்று சொல்லி பிறை 13, 14, 15 அந்த நாட்களையும் சுன்னத்தான நோன்புகளை நாங்க நோற்றுக்கொள்றதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா வரக்கூடிய ரமலானை நாங்க நல்ல முறையில சிறந்த முறையில ஆக்கி கொள்றதுக்காக வேண்டி, அந்த நோன்புக்காக வேண்டி தயாராகி கொள்றதுக்காக, பரலான நோன்புக்காக தயாராகி கொள்றதுக்காக வேண்டி இந்த சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் நோக்க தயாராக வேண்டும். அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் கடந்த ரமலானில் யாருக்கெல்லாம் நோன்புகள் கல்லாவாகியதோ, நோயாளியராக இருந்திருப்போம் அல்லது பிரயாணிகளாக இருந்திருப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக உரிய முறையில் நோன்புகள் கல்லாவாக இருந்தால் இந்த ஷாபானுடைய மாதம் தான் அந்த கல்லாவுடைய நோன்பை பிடிப்பதற்கு ஏற்றமான மாதம். நாங்க கட்டாயமாக அந்த கல்லாவுடைய நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுக்கு முன்னால் அந்த நோன்புகளை நோக்கவில்லை என்றிருந்தால் அடுத்த ரமலானை கடக்கும் போது இந்த கல்லாவுடைய நோன்புக்கு பகரமாக குற்றப்பரிகாரங்களும் கொடுக்க வேண்டிய தேவை வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு இந்த ஷாபானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். சுன்னத்தான நோன்புகளை நோட்போம். அதே போல எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிகள் செய்வோம். அதே போல இந்த காலங்களில் அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை பரக்கத் செய்து, எங்களுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்து, நாங்க நல்ல முறையில் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்ளுவோம் என்று அல்லாஹ்விடம் அதிகமாக நாங்கள் துஆக்கள் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியுள்ளது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ரமலானுடைய காலம் முன் வரக்கூடிய பொற்காலம் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலம் தான் ரமலானுடைய காலம். ரமலானுடைய அமல் என்று வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு நல்லாக தெரியும், ரமலான் என்றாலே நோன்புதான். அந்த நோன்புக்குரிய கூலியை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்று தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியில் சொல்வதாக, அஸ்ஸௌமு லி வ அனா உஜ்ஸிஉ பிஹி, நான் நோன்புடைய கூலியை நானே கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, யார் ரமலானுடைய நோன்பை நோற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபமாகிய தக்வாவை அடைந்து கொள்ளவில்லையோ அவர் உண்மையான முறையில் ரமலானுடைய நோன்பை நோக்கவில்லை என்றுதான் அர்த்தம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாங்க இந்த ரமலானுடைய ஃபர்லான நோன்புகளை நோட்பதன் மூலமாக நாங்க இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். இறையச்சமுடையவர்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல பல ஆயத்துகளில் தெளிவுபடுத்துகிறான். அவர்களுடைய வஇத்தத்தில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் தர்ரா வல் காலிமீனல் கைத், இப்படி அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே செல்கிறான். முத்தகீன்கள், அதாவது அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுடைய அடையாளத்தை சொல்கிறான். நாங்களும் வாழும்போது அந்த விடயங்களை தெரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை தக்வாவுடைய வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ரமலானுடைய அனைத்து நலவுகளையும் அனைத்து நன்மைகளையும், ரமலானுடைய முதல் பத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தையும், நடுப்பத்தில் இருக்கக்கூடிய மக்ஃபிரத்தையும், கடைசி பத்தில் இருக்கக்கூடிய நரக விடுதலையும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலம் என்றாலே குர்ஆனுக்குரிய காலம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய காலத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தார். அதனால அந்த குர்ஆனை நாங்க அதிகமாக ஓதணும். அதே போல அந்த குர்ஆனுடைய விடயங்களை நாங்க படிக்கணும். எங்களுடைய மார்க்கத்துடைய அறிவுகளை, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானில அதுக்கான தயாரிப்புகள் செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ரமலானுடைய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான அளவு சதக்காக்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய சதக்காக்களை அழகான முறையில் கொடுக்க வேண்டும். அதே போல கணவந்தர்கள், சொத்து செல்வம் படைத்தவர்கள், அவர்களுடைய ஜகாத்தை உரிய முறையில் நாங்கள் ஜகாத்தை உரிய முறையில் கணக்கிட்டு உரிய முறையில் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் சில தவறுகளை இழைத்து விடுவார்கள். ஜகாத்துடைய கணக்கீடு அழகான முறையில் முறையான முறையில் செய்துவிட்டு அதை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று தெரியாமல் அந்த 8 கூட்டத்தார்களை தவிர ஏனைய கூட்டத்தார்களையும் தேடி கொடுத்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, அதனுடைய முறைகளை நன்றாக படிக்க வேண்டும். ரமலானுடைய முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும். ஷாபானுடைய முழு நலவுகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இன்றிலிருந்து முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானை அடைந்து யார் பாவ மீட்சி பெறவில்லையோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில் ரமலானை கடந்து செல்வாரோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஷாபானிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமலானை சிறந்த முறையில் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ரமலான் எங்களை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் தான் நாங்கள் ரமலானை கடந்து செல்ல வேண்டும். மாற்றமாக யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில் ரமலானை கடந்து செல்வோமோ, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ் எம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த நாசகார கூட்டத்தில் நாங்கள் இணைந்து விடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய காலத்தில் இல்மை கற்பதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை கற்பதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுடைய அறிவுகளை படிக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை படிப்பதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். ரமலானுடைய என்னென்ன ஒவ்வொரு நாட்பொழுதுகளையும், பகல் பொழுதுகளையும், இரா பொழுதுகளையும் அல்லாஹுக்காக வேண்டியே கழிக்க வேண்டும். நாங்கள் ரமலானுடைய நோன்பை நோற்றுக்கொண்டு ரமலானுக்கு ஏற்றம் இல்லாத செயல்பாடுகளில் செய்வோமாக இருந்தால், எங்களுடைய நாவுகளை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றிருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூர், யாரு தன்னுடைய நாவை நலமான விடயங்களை விட்டு பாதுகாக்காமல் கெட்ட விடயங்களுக்காக வேண்டிய தன்னுடைய நாவுகளை, தன்னுடைய உடலை பாதுகாப்பார்களோ அவர்கள் நோன்பு காலத்தில் பசித்திருந்ததையும் தாகைத்திருந்ததையும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் ஷாபானுடைய அமல்களாகிய
பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அதே போல எங்களுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி ஷாபானுடைய நடுப்பகுதியில் அமல்கள் செய்ய வேண்டும். அதே போல ஷாபானுடைய மாதத்தில் கலா நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்புகளையும் அதிக அதிகமாக நோற்றுக்கொள்ள வேண்டும். ரமலானை முழுமையான முறையில் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ரமலானுடைய காலத்தில் அழகான முறையில் நோன்புகளை நோட்பதற்காக வேண்டி இன்றிலிருந்து நாங்கள் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் எம்முடைய குற்றம் குறைகளை தப்பு தவறுகளை மன்னித்து அருள் புரிவாயாக. எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினர்கள் உடன் பிறப்புகள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். فيا عباد الله أوصيكم بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن لكم معالم فانتهوا إلى معالمكم وإن لكم نهاية فانتهوا إلى نهايتكم فإن العبد بين المخافتين وبين أجل قدم الله فلا يدري ما الله قاضي به وبين أجل قد يموت فلا يدري ما الله صانع به. فليتزود العبد من حياته لموته ومن شبابه لكبره ومن دنياه لآخرته فإن الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله وقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله تعالى عنه وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله تعالى عنها وسيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن أمهات المؤمنين وسائر الصحابة رسول الله صلى الله عليه وسلم عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. السلام. الله أكبر الله